இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகளா மாறுறோம். நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் புதிய மாறுதல்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். இப்படி மாற்றப்பட்ட நாம் அவருக்குள்ளான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். பழைய சுபாவங்கள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள், ஆடம்பரங்கள், கோபம் எல்லாமே நம்ம விட்டு தூரப்படுத்தணும். நாம கர்த்தரோட வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும், பரலோகம் சேரணும்னா நம்முடைய உள்ளம் ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். அவர் வேதத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஒரு மாறுதலே இல்லாம ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தோம், கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போவோம், மீதி நாட்கள்ல உலகத்தை அனுபவிப்போம், ஜெபம் வேண்டாம், பைபிள் தியானம் வேண்டாம்னு வாழ்ந்தோம்னா நமக்கு பரலோகத்துல நிச்சயமா இடம் கிடைக்காது. அவரோட வருகையில நியாய தீர்ப்புல நாம் தண்டிக்கப்படாம இருக்கணும்னா நாம அவருக்குன்னு பூரணமான உண்மையான பிள்ளையா நம்ம வாழணும். கர்த்தருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். எப்படி நாம் வாழ்ந்தோம்னா நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த தடுமாற்றமும் இல்லாம வெற்றியோட நிறைவடையும். அவருடைய பிள்ளையா நாம் மாறிட்ட பிறகு அவரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தணும், எதிலெல்லாம் கீழ்ப்படியணும், எந்த வழியில நடக்கணும், எப்படியெல்லாம் நம்முடைய நடையை பாதுகாத்து கொள்ளணும் என்பது நம்முடைய நினைவா இருக்கணும். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசுவே, எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றியதற்காக நன்றி. உம்முடைய வழிகளில் நடக்க, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு எம்மை ஒப்பு கொடுக்கிறோம். பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள் திரும்பவும் எங்கள் வாழ்க்கையில் வரவிடாமல் எங்களை காத்துக்கொள்வீராக. சோதனைகளினால், போராட்டங்களினால் நாங்கள் திரும்ப பின்வாங்கி போகாதபடி எங்களை நேர்வழியில் நடத்தும். வேதத்தை தியானம் செய்யவும், காத்திருந்து ஜெபிக்கவும் எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் உமக்குள்ளான எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.